தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயின் பாயிண்டே பாத்தீங்கன்னா திருமணமான உடனே அவங்களுக்கு நல்ல விஷயம் காதில் விழுக வேண்டும். இதை அந்த ஆண் பெண்கள் எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. பெத்தவங்கள் சொல்லக்கூடிய பெத்தவங்களும் அவங்க வீட்டுல முதியோர் சொல்லக்கூடிய பாட்டி தாத்தா சொல்லக்கூடிய பெரியவங்கள் இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அடுத்த கல்யாணம் ஆனா அடுத்த நிமிஷமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் குழந்தைய பாக்கியம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடல் சம்பந்தமானதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த புத்திர பாக்கியத்துக்கு உண்டான ஒரு பாயிண்ட் வரப்போகும்போது அவங்களுக்கு என்ன மெயின் உடல் வாகுல பிரச்சனை எதுல இருக்கு அப்படின்னா ஆணுக்கு விந்து சீராக அமையாது, பெண்களுக்கு அதிகமாக கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பகுதியில பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அது முக்கியமா 10 வயசு ஆச்சுங்களா, அந்த 10 வயசு தாண்டி 11 வயசு அடியெடுத்தக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அடி வயிறு பிடிச்சி இழுக்கும். அப்ப சுருள் படுத்துருவாங்க. அப்ப சின்ன பிள்ளை சமயத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை அடிக்கடி வயிற்று வலிக்குது, அப்போ ஏதாவது சாப்பாடு சரியா பாத்தீங்கன்னா உணவு சரியா எடுத்துக்கலையா, இல்லை எடுத்தது சரியா செட் ஆகலையா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு டாக்டர்கிட்ட போவதும் ஊசி போடுறதும் அதுக்கப்புறம் அது குணமாகிறதும் இப்படியே காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிடுவாங்க. ஆனா மெயினா இந்த விருச்சிக ராசி என கால புருஷ தத்துவப்படி விருச்சிக ராசி 8ஆம் ஸ்தானத்துக்கு உடையவர். 8ஆம் ஸ்தானத்துக்கு உடையவர் மர்மம் சம்பந்தப்பட்ட பகுதி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்ன கேட்டீங்கன்னா கருப்பரு நம்ம வழிபட போகும்போது பெண்களுக்கு கருப்பர் எப்படி துணை புரிவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு கற்புங்கள அது கற்பு எங்க இருக்குன்னா அடிவயிறு. இந்த அடிவயில பானா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிபாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில பானா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சுவாசிக்கூடிய காற்றுகள் மூலமாகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை நமக்கு பாத்தீங்கன்னா கூடக்கூடிய ஆற்றல் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனையை அது பெருசாக அது பெரியாராக என்ன ஆகும், அது அதிகமாக பிரச்சனையை கொடுக்கும். இப்படிப்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை பாக்கியத்துல அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கதான் செய்யும். சரி, இப்போ ஆண்களுக்கு பானா உயிரினங்கள் சரியாக இருக்கு, பெண்ணுக்கு உயிரினங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னா இப்ப எனக்கு குழந்தைய பிறக்காதா, அதுக்கு வாய்ப்பினை எனக்கு அமையாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பினை இருக்கா அப்படின்னா சிம்பிளாக நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறீங்கன்னா கருப்பரு உங்களுடைய எல்லை பகுதி இருக்கக்கூடிய கருப்பருக்கு சுத்தமான கொம்பு மடத்தேன், சுத்தமான கொம்பு மடத்தேன் அந்த தேனை எடுத்துட்டு கருப்பல் உடைய திருமேனியில அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒண்ணு, அதோட சேர்த்து வெண்ணெய் காப்பு போட வேண்டும். இந்த ரெண்டுமே சரி பங்காக இருந்து அந்த தேனோட வெண்ணையும் சேர்த்து எடுத்து கருப்பர் முன்னாடி செவ்வாழைப்பழம், எப்படி செவ்வாழைப்பழம், ஏன் செவ்வாழைப்பழம் அப்படின்னா வாழையில செவ்வாழை என்று வாழையடி வாழையாக வம்சத்தை விருத்தி பெறக்கூடியதுதான் செவ்வாழை என்று பெயருடையது.
இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த இதை செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகார நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி, அதாவது 6 மணிக்குள் கணவன் மனைவி 2 பேருமே எல்லை பகுதி இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கிட்ட இருந்து அந்த கருப்பர் மேல பூசக்கூடிய தேன், அது கொம்பு மலத்தேனும் வெண்ணையும் சாத்தி அதை வந்து பிரசாதம் எடுத்து வாழை சொல்லக்கூடிய செவ்வாழை பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பழம் கணவரும் மீதி பழம் மனைவியும் சாப்பிட வேண்டும். சரி சார், இது கருப்பரை முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டா எங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அருள் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமா? நிச்சயம் இருக்கும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் செவ்வாழையும் வேணும், அதுக்கு ஆண்களுக்கு ஒரு வாழையும் பெண்களுக்கு ஒரு வாழை, 2 செவ்வாழைப்பழமும் கொம்பு மலத்தேன் ஒரு 1/4 லிட்டர், வெண்ணெய் ஒரு 50 அல்லது 100 மில்லி வாங்கி கருப்பர் திருமணியில பூச வேண்டும். சார், கருப்பர் திருமணியில பூச முடியாது சார், நாங்கள் போய் சொல்லிட்டோம் சார், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அச்சர்களும் ஐயர்களும் பூச மாட்டேன்ட்டாங்க சார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்களா அப்படின்னா, அவர் முன்னாடி இந்த பொருள், நான் சொன்னக்கூடிய பொருள்லாம் வச்சு தூப தீபத்தை காட்டி நல்லா அந்த இடத்துல உட்கார்ந்து பெண்கள் மடி பிச்சை, கருப்பர் மடி இப்படி காட்டிடணும். காட்டிட்டு ஆச்சுங்களா, அதை காட்ட போக என்ன ஆகும், சும்மா என்ன பெண்கள் போவாங்க அந்த முந்தானி எடுத்து இப்படி காட்டுவாங்க, இதான் மணி பச்சை அப்படியே இல்லை. இது என்ன, இப்படி முடிச்சுக்கணும். முடிச்சுக்கிட்டு இந்த பகுதி அந்த தெய்வத்துக்கு காட்டணும். ஏன்னா இங்கே தான் கர்ப்பம் தெரிக்கணும். அப்போ பெண்கள் அடிவயிறு செல்லக்கூடிய பகுதியில் வந்து பல தொப்புள் குடியில காட்டி இப்படி வச்சு இப்படி ஏந்தணும். இப்படி ஏந்தாதான் அந்த பவர், கருப்பரோடைய பவர் அவங்க வயிற்றுல விழுக வேண்டும். ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள கருப்பா எனக்கு வந்து நான் ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசுக்குள்ள அவர் வணங்கணும். இப்படி மனதாக வணங்கி மடிப்பிச்சை எடுக்க போகும்போது நிச்சயம் கருப்பர் அருள் கிடைக்குமானா கிடைக்கும். இது தொடர்ந்து எத்தனை வாரம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் 21 வாரம் ராகு காலம் நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பரை நினைச்சு வழிபட உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதோர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.